தெரியாத எண்களில் இருந்து வீடியோ அழைப்புகள் வந்தால் பயப்பட வேண்டாம். அவர்கள் சைபர் குற்றவாளிகளாக இருக்கலாம். தேசிய சைபர் ஹெல்ப்லைன் எண் 1930 உடனடியாக. ஹலோ விவன்ஸ், ஐ எம் பிளிஸ்டா எஸ் கோல். நான் இந்த வீடியோ என்ன போட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மதுரையில் இப்போ ஒரு ஆச்சரியமான விஷயம் நடந்திருக்கு. அற்புதமான விஷயம் நடந்திருக்கு. என்ன சொல்றது, அபூர்வமான விஷயம் நடந்திருக்கு. நான் பிறந்ததுலேருந்து நான் இந்த மாதிரி நான் பார்த்ததே கிடையாது. குன்று இருக்கு, அதுக்கு மேலே மலை இருக்கு. மதுரையில் வந்து ஒரு வினோதமான ஒரு இப்போ நடந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, 144 தடை திட்டம் போட்டுருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, குன்று இருக்கு, அதுக்கு மேலே மலை இருக்கு. பார்த்தீங்கன்னா நான் பிறந்ததுலேருந்து பார்த்துருக்கேன், இந்த மாதிரி நான் பார்த்ததே கிடையாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா 144 சட்டம் வந்து போட்டிருக்காங்க. ஏன் போட்டிருக்காங்க, எதுக்கு போட்டிருக்காங்கன்னா ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதனால மக்கள்லாம் பதட்டமாக இருக்காங்க. பதட்டத்தில் அதனால போடுவாங்க. இப்போ என்ன நடந்திருக்குன்னா, 144 சட்டம் வந்து மதுரையில் போட்டிருக்காங்க. நானும் மதுரைக்காரங்க நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன், தெரியும் நம்மளோட இதை ஃபாலோ பண்ணுவாங்க. நானும் மதுரைக்காரன் தான். அவனை மதுரை எந்த இடம் சொல்லுங்க, சொல்லவே இல்லை. நீ கீழே விழுந்த ரெக்கார்டு மாதிரி வளர்த்துக்கிட்டே இருக்கேன். கீழே விழுந்த ரெக்கார்டு, கீழே விழுந்த ரெக்கார்டு, கீழே விழுந்ததா? ஆமா, நீங்க தப்பு சொல்றீங்க. நான் அப்படி எம்ஜி கோடு மாதிரி, நாங்க பிஎஸ் கோடு, கோடோ காடோ அந்த விக்கிபீடியாவா அதை பார்த்து நீ படிச்சுக்கிட்டு இருக்க. ஆமா, அதை ஒழுங்காவது படி. ஏன் இப்படி வளர்ப்புற? நான் என்ன பண்ணேன்னா, ஒரு மேட்ரு நடக்குது, ஒரு விஷயம் நடக்குதுன்னா டக்குன்னு போய் விக்கிபீடியா தட்டி பார்ப்பேன். அதில் ஃபர்ஸ்ட் 2 வரியை படிப்பேன், அவ்வளோதான், முடிஞ்சு வச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் உள்ள சில விஷயங்கள் தேவையானதெல்லாம் அவ்வளோ பொறுத்துக்குவோம். அதான் மக்கள் விரும்புகிறாங்க. அதான் என்னை 7 லட்சம் பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. உங்களுக்கு திட்டு நினைக்கிறேன். சரி, நீங்களும் என்னை ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணிட்டு நான் என்ன பேச வேண்டியதோ அதை நீங்கள் கமெண்ட்ல எழுதி பண்ணுங்க. உன்னையெல்லாம் ஒரு 7 லட்சம் பேர் பார்க்குறாங்கன்னா ஏன் என்ன அழகா இருக்கிறனால பாக்குறாங்க. எத்தனை லேடிஸ் அவங்க அறியாமே பார்த்துருக்காங்க. அழகா இருக்கணும் பார்க்கல, அறியாமே பார்த்துருக்காங்க. நீங்க அதெல்லாம் வேணுங்க, நீங்க எதாலும் நீங்க இங்க பேசக்கூடாது. நீங்க அடுத்து நான் என்ன பேசுறேங்கிறத கீழே கமெண்ட்ல வீடியோ போடக்கூடாது அடுத்து. அதனால நான் எந்த கமெண்ட் போடணும்னு சொல்லி நான் அந்த மாதிரி போட்டு விட்டுறேன். வீடியோ போடுறதுதான் கமெண்ட் பண்ணணும், வீடியோ போடக்கூடாதுக்கு நீங்க எதிராக கமெண்ட் பண்றீங்களா? அதான் கேக்குறேன். இது ஒரு பொது வழக்கா இருக்கு. இது வரையும் எனக்கு அந்த மாதிரி பிரச்சனை நடந்தது இல்ல. நான் பேசக்கூடாதுங்க நீங்க. ஆமா, பாத்தீங்களா? அப்ப நான் உண்மையதான் பேசுறேன். தேவையில்லாத ஆணி. நான் நேர்மையா கரெக்டா தான் பேசுறேன். என்னோட பாதை இப்பதான் தெரியுது கரெக்டா போகுதுன்னு. அதான் நம்மளோட ஸ்கோல் எல்லாமே நீங்க கரெக்டா பாத்துறீங்க. பாத்தீங்களா இந்த மாதிரி பிரிவுல பேசி இது பண்றாங்க. நானும் மதுரைக்காரன், சரியா? இவர் எந்த ஒரு இல்ல. நான் மதுரைக்காரன் சொல்லாத, காலெல்லாம் தூக்காத. அதுக்கு இதெல்லாம் உனக்கு இல்ல. சரி, இனிமேல் அடக்கி வாசி போங்க. நாங்கெல்லாம் எவ்வளவு பேர் பாத்துட்டோம், தெரியுதா? நான் எவ்வளவு பேர் பாத்துட்டோம். எங்க இன்னும் வர முடியாது. அவ்வளவு இவன் மறுபடியும் நான் சொல்ல நீங்க கமெண்ட்ல நான் பேச வேண்டியது என்னன்னு நீங்க கமெண்ட் ரிவ்யூ பண்ணுங்க, சரிங்களா? அவங்க யாருன்னா பேசிப்பாங்க, அவங்க நான் பேசுறத ரிவ்யூ பண்ணுங்க. நான் கண்டிப்பா பேசுறேன். என்ன பிரச்சனை வேலை நான் கரெக்டா பேசுறேன், அவ்வளவுதான். என்னை பத்தி ஃபாலோ பண்ண தெரியும். சரி, பை. அடுத்த வீடியோ சந்திப்போம். பை பை, டாடா, பை பை. பெறப்பட்ட பேடிஎம் தொகை 200 ரூபாய்.